அரசன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழாளி என்ற தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். பொதுவா சிறையில் உள்ள மரண தண்டனை கைதிகளை சூரியன் உதிப்பதற்கு முன்னரே தூக்கிலிடப்படுவார்கள் என்பதை நாளிதழில் படித்திருப்போம். ஒரு சில திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம். ஏன் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே தூக்கிலிடப்படுகிறார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இதுபோல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற சிம்பலையும் ஓகே பண்ணிடுங்க. காலமாக தூக்கு தண்டனை கைதிகள் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே தூக்கிலிடுவது வழக்கம். அதிகாலையில் பெரும்பாலான மக்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் சமூகத்தில் ஏற்படும் எதிர்வினை பிரச்சனைகளை தடுப்பதற்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இதை தவிர்த்து சூரியன் உதிப்பதற்கு முன்னரே மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில காரணங்களும் உள்ளது. சிறைச்சாலை கையேட்டின்படி சிறைச்சாலையில் உள்ள வேலைகளை சூரியன் உதித்த பிறகே செய்வதுதான் நடைமுறை வழக்கம். அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டால் சிறைச்சாலையில் உள்ள வேலைகளை வழக்கம் போல் செய்யலாம், பாதிக்கப்படாது என்பதும் ஒரு காரணமாகும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் குறிப்பிட்ட நாளில் அதிக நேரம் காத்திருந்தால் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதற்காகவும் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது ஒரு காரணமாகும். மரண தண்டனை கைதி தூக்கிலிடப்படுவதற்கு முன் சிறை நிர்வாகம் மரண தண்டனை கைதியிடம் கடைசி ஆசை என்னவென்று கேட்கும். சிறைச்சாலை கையேட்டின்படி மரண தண்டனை கைதியின் கடைசி ஆசை இருந்தால் மட்டுமே கடைசி ஆசை நிறைவேற்றப்படும். சிறைச்சாலை கையேட்டிற்கு ஏற்றது போல் இல்லாமல் இருந்தால் கடைசி ஆசையை நிறைவேற்ற மாட்டார்கள். தூக்கு மேடையில் இருக்கும் நெம்புகோலை இழுப்பதற்கு முன் என்னை மன்னியுங்கள் என மரண தண்டனை நிறைவேற்றுபவர் தூக்கு தண்டனை கைதியின் காதில் மன்னிப்பு கேட்பார் என சொல்லப்படுது. மரண தண்டனை கைதியை 10 நிமிடங்கள் தூக்கிலிட அனுமதிப்பார்கள். தூக்கிலிடப்பட்ட பின்னர் மருத்துவர் முன் வந்து இறந்து விட்டார் என உறுதி செய்து சொன்ன பின்னரே கீழே இறக்கப்படுவார். மரண தண்டனை நிறைவேற்றும் நேரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுபவர் மருத்துவர், மேஜிஸ்ட்ரேட், சிறை கண்காணிப்பாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது. நண்பர்களே, இதுவரை நாம் மரண தண்டனை கைதியை சூரியன் உதிப்பதற்கு முன்னரே தூக்கிலிடப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்தவர்கள் நண்பர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா. பாய்.